எங்க கூட்டாலும் நான் வரையா நான் செத்தனா நீங்க ஆயா போறீங்க நான் எழுதி கூட கொடுக்குறாயா நான் இருக்க மாட்டேயா நான் என்ன பழி வாங்கிட்டானுங்கய்யா என் பொழப்பையே வீணாக்கிட்டானுங்கய்யா நான் வயசான பொம்பளை எப்படியா சாப்பிடுவேன் நான் இனிமேல் எல்லாரும் காசு வாங்கிட்டு கம்முன்னு போறாங்கய்யா இவங்கெல்லாம் ஆபரேஷன் கிடையாதுங்கய்யா நான் அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா என் கடையை விட்டு போயிருப்பாங்க எனக்கு இன்னைக்கு பணம் தாயா பேசுது நீதி கிடையாதுயா அரசு ஊழியர்னு போய் சொல்றாங்கய்யா ஏமாத்துறாங்கய்யா நாங்க போற வரி பண்ணையா இன்னைக்கு அவங்க குடும்பமே நடக்கும் அதிகாரி இருக்கும்போது ஸ்டாஃபுங்க கேட்டாங்க இது எடுக்கலாமான்ட்டு இல்லை ரோடில் கரெக்டாக இருந்தது எடுக்க வேணாம் இல்லை எங்ககிட்ட சொல்லியிருந்தா அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ச்சியாக எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி ஆக்கிரமிப்புன்ற பேரில் வந்து அதிகாரிகள் அட்டுழியம் குறிப்பாக பாருங்கள் ஒரு உணவகம் சாதாரண உணவகம் ரொம்ப வறுமை கோட்டுக்கு பின்தங்கிய ஒரு ஏழை நடுத்தர மக்களால் நடத்தப்படுற உணவகம் அந்த உணவகம் நடத்தினா தான் மறுநாள் அவங்க வீட்டில் அவங்க அடுப்பெரியும் அந்த சூழ்நிலை தான் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இஷ்டாங்க இதெல்லாம் ஆக்கிரமிப்பு சொல்லி இஷ்டி நான் வரவேற்கிற உண்மையில உங்களை பாராட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வாய்க்கா இந்த வாய்க்கா அது மேலே தான் அவங்க போட்டுருக்காங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க கரெக்ட் ஓகே இது பாருங்கள் அப்படியே இந்த பஸ்ஸு உள்ளே போகுது பாருங்கள் ஈஸ்ட் பஸ் பஸ்ஸு பரவாயில்ல இவங்க வந்து டெம்பரவரியாக தான் ஷீட் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ அந்த செட்டு வருது பாருங்கள் வாய்க்கா ஃபுல்லாக மூடிட்டான் ஈஸ்ட் பஸ் ஹாஸ்பிட்டலு வாய்க்கா ஃபுல்லாக மூடிட்டு பர்மனெண்ட்டாக ஒரு செவுரு வச்சுட்டான் உள்ள பசங்க உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரோடு வரைக்குமே ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு அந்த வாய்க்கா க்ளோஸ்டு அந்த வாய்க்காவோட இடத்துலையும் அந்த மருத்துவமனை எடுத்துக்கிச்சு ஃபுல்லாக ஷீட்டை போட்டு மறித்து உள்ள பிஸ்னஸ் பண்ணுறான் ஆனால் ஒரு வேலைக்கு வந்து சாப்பிடவே கஞ்சி இல்லாத மக்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல இந்த அதிகாரிகள் வந்து இடிச்சு போட்டு போறீங்க அந்த பெரிய நிறுவனத்தில் உங்களால் போய் உங்கள் வீரப்பை காப்பாற்ற முடியுதா காட்ட முடியல ஏன்னா அவன் இப்போ நல்ல பொருளாதாரமும் நல்ல அரசியல்வாதி சப்போர்ட் இருக்கிறான் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள முதலமைச்சரும் எல்லாரும் கூட சப்போர்ட்டில் இருப்பான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைன்னா உங்களுக்கு எதாவது தேவைன்னா மாதம் லஞ்சம் கூட கொடுத்துருவான் ஆனால் உங்களுடைய தைரியம்லாம் இந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள்கிட்ட மட்டும் தான் காட்ட முடியுது இது வன்மையாக கண்டித்தக்கது